ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜூடிஸ் குக்கிங் டைரி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்ற மாதிரியான ஒரு எம்டி சால்னா ரோட் சைட் ஷாப்ஸ்ல எல்லாம் கிடைக்கிற மாதிரி ரொம்ப டேஸ்டியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த எம்டி சால்னா செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அரை கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 பச்சை மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்க சேர்த்துக்கலாம். அதை கீரி சேர்த்துட்டு இது நம்ம இப்போ பேஸ்டா அரைச்சி எடுத்துக்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சால்னா செய்யறதுக்கு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் பேஸ்ட்லேயும் சோம்பு சேர்த்துருக்கோம், ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டா போதும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கல்பாசி இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த எம்டி சால்னாக்கு. 2 பிரிஞ்சி இலை அதை நல்லா கிள்ளி சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரோட்டு கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே எக்ஸாக்ட் டேஸ்ட் வேணும்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த தேங்காய் பேஸ்ட் அரைக்கிறதுல 2 இன்கிரீடியன்ட் சொல்ல மறந்துட்டேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இது பிளெயின் சால்னாங்கிறதுனால வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் கூட சேர்க்க போறது கிடையாது. இன்னும் வரக்கூடிய ஃபியூச்சர் வீடியோஸ்ல உங்களுக்கு மட்டன் சால்னா, சிக்கன் சால்னாலாம் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இதுல தக்காளி சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா ஒரு புளிப்பு ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்க தக்காளி அளவை கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்கு நல்லா உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமா புதினா இலை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல வாசனை கிடைக்கும் அந்த சால்னாக்கு. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா கலர் கொடுக்கறதுக்காக நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த தேங்காயோட பச்சை வாசனை போறதுக்காக தான் லைட்டா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்க போறோம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மிக்ஸி ஜார் அலசி ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமே 2.5 கப் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை சிம்ல வச்சுட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கொதிக்க விட்டீங்கன்னா நல்லா சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு ரோட்டு கடையில சாப்பிட்ற மாதிரியான அதே எம்டி சால்னா வீட்லயே ரொம்ப குவிக்கா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த சால்னா மீடியமான கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியா இருக்கக்கூடாது. ஆறுனதுக்கு அப்புறம் லைட்டா திக்காகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. கடைசியா கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும்னா ரோட்டு கடையில சாப்பிட்ற மாதிரியான அதே எம்டி சால்னா வீட்லயே ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.